சார் போலீஸ் சார், சார் உங்களை தான். என்னையா? ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு சார். டேய், இப்பதானே தண்ணி குடிச்ச, மறுபடியும் கேக்குற? சத்தியமா சார், ரொம்ப தாகமா இருக்கு சார். ஆமாடா, உங்க பாட்டுக்கு அடிக்கடி தண்ணி கேட்பீங்க, குடிப்பீங்க, அப்புறம் ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லுவீங்க. உங்களை பாத்ரூம் கூட்டி போய் உங்க பக்கத்துல நாத்தத்துல நிக்கணும். அந்த இடத்துல தண்ணி கேட்ப, அப்பவும் கொண்டாந்து கொடுக்கணும். ஏய், வாய முடிட்டு கம்முன்னு உட்கார்றா. சார் போலீஸ் சார், சார் போலீஸ் சார். ஏன்டா உயிர் எடுக்கிற? நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா? இருடா கொண்டு வரேன். சார் எனக்கு தண்ணி வேணாம் சார். என்னடா தண்ணி வேணாங்கிற? வேற என்னடா வேணும்? கூலா கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் சார். சார் கூலா குடிச்சா தான் எனக்கு தாகமே அடங்கு சார். அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு சார். உனக்கு ரொம்ப கொழுப்புதாடா. கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? கூல்ட்ரிங்க்ஸ் அவனை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், அப்படியே கிடந்து சாவு. சார் வணக்கம் சார். என்னண்ணே, பவித்ரா பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எதுவும் தெரியல சார். எவ்வளோ கேஸ் எடுத்து நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் பவித்ரா என் பொண்ணு நிஷா விஷயம் மட்டும் ஏன் இப்படி கண்ணாம்பூச்சி காட்டுதுன்னு எனக்கு தெரியல. சார் எந்த தகவலும் நமக்கு ஃபேவராக இல்லை சார், அதனால தான் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு சார். சரி, அந்த 2 பேர் பற்றின தகவலை இன்னும் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? சார் ஒருத்தர் சென்னையில் இல்லை சார், வெளியூரில் இருக்காங்களாம். அடுத்த வாரம் தான் வரதா சொல்லியிருக்காங்க சார். இன்னொருத்தர் நாளை காலையில் ஸ்டேஷன் வரதா சொல்லியிருக்காரு சார். சரி, அப்படி வந்தா நீங்களே பேசி அனுப்பிடாதீங்க. நான் வர்ற வரைக்கும் இங்கே உட்கார வைங்க. சரிங்க சார். ஓகே சார். ஒருவேளை எங்களுக்கு அவசரம், அப்புறம் வரேன் அது இதுன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பிடாதீங்க. என்னை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே சார். என்னண்ணா அது, இந்த பர்ஸ் இங்கேயே இருக்கு? யாரும் பர்ஸை காணோன்னு தேடிட்டு வரல சார். எங்கே இதில் இந்த பணத்தை காணோம்? நான் தான் சார் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். எங்க வீட்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணே. என்ன செலவு பண்ணிட்டீங்களா? சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறேன் சார். இதை என்ன நம்ப சொல்கிறீங்க? சார் சத்தியமா சார், உங்கள் முன்னாடி யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறேன் சார். பார்க்கலாம். சரி, நான் அவசரமாக வெளியில் போகணும். சார் இன்ஸ்பெக்டர் சார். என்னையா? ரொம்ப தாகமா இருக்கு சார். இவனுக்கு தண்ணி எடுத்து கொடுங்கண்ணே. சார் பெரிய தலைவலியா இருக்கான் சார், தண்ணி குடிச்சா தாங்க தீரலையா. ஐயாவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, அதுவும் கூலா வேணுமா? சார் அதே மாதிரி குடிச்சு பழக்கமாயிருச்சு சார். ப்ளீஸ் சார். என்னண்ணே, இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் அப்படி குடிச்சாதான் தாக அடங்கும். ஆனால் இந்த பர்ஸில் இருந்து ஏதோ கீழே விழுந்தது, அதை எடுத்து வைங்க. சார் சார் 1 லிட்டர் பாட்டிலா வாங்கி கொடுக்க சொல்லுங்க சார். ஏய் அடங்க மாட்டியா நீ? அட அண்ணா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் தம்பி. அமாவாசை அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னு என்னால் பொய் சொல்ல முடியலம்மா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாப்பா, பவித்ராம்மா வீட்டில் இல்லாதனால வீடு வீடாவே இல்லை, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. பெரியம்மா, தேவ் தம்பி யாருமே சரியா சாப்பிட்றது இல்லப்பா. சமைச்சதுல பாதியை வெளியே தான்ப்பா கொட்டுறோம். பவித்ராவை பத்தி ஏதாவது தெரியுமா தம்பி? நான், தேவன், பாண்டியன், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பல பேர் பல விதத்தில் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த தகவலும் தெரியல, என்ன பண்ணுறதும் புரியல. வீட்டில் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியல தம்பி. என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னண்ணா வீட்ல என்ன நடக்குது? அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருக்காங்க. அம்மா நல்லா இருந்தாலும் அந்த மாரியம்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. நேத்து கூட பக்கத்துல உட்காந்துட்டு துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு, பாவம் பவித்ரா எங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு நாள் போலீஸ் தேடியும் பவித்ராவும் நிஷாவும் கிடைக்கலன்னா எங்கேயாவது கொன்னு புதைச்சிருப்பாங்களோன்னு சொல்றாங்க. ஐயோ, வீட்டுல எல்லாம் சோகமா இருந்தா இந்த மாரியம்மா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்கப்பா. பொண்ணுங்களை பெத்தவங்க இப்படியா இருப்பாங்க? அவங்க தாய் இல்ல, பேய்.
நானும் அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு அந்த மாரியம்மா பண்ற எல்லா வேலையும் அம்மாட்ட எடுத்து சொல்லுவேன். ஆனா அம்மா காலில் விழுந்து கைகால புடிச்சுக்கிட்டு தாசா பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. என்ன மாதிரி பொம்பளைன்றத நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு என்னமோ மாரியம்மா பெரிய பிளான் போட்டு தான் இங்க தங்கி இருக்காங்கன்னு தோணுது. ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பாட்டியை தாஜா பண்ணிக்கிட்டு பணமும் நகையும் பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கம்மா. அந்த பொம்பளை அதுக்குள்ள வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் கொள்ளை அடிச்சிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த விஷயத்துல அவங்க தில்லாலங்கடி பார்ட்டி தான். வெளியே போகும்போது அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு, ரேவதிக்கு இதை வாங்கணும் காயத்ரிக்கு இதை வாங்கணும்னு ஆயிரமா வாங்கிட்டு போவாங்க. ஆனா வீட்டுக்கு வரும்போது எதுவுமே வாங்காம வெறுங்கையோட வருவாங்கம்மா. ஏன் நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம்ல? கேட்டனே, அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இந்த வீட்டுல வேலை செய்யறவன், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. நீங்க மட்டும் இல்ல, தேவன் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அப்படி இல்ல தம்பி, தேவன் தம்பியை பார்த்ததும் பூனை பதுங்குற மாதிரிலாம் பதுங்கிட்டு போறாங்க. தம்பி எவ்வளவு கேவலமா பேசுவார் தெரியுமா? அவர் முன்னாடி அவங்க அழுகிற மாதிரி நடிச்சிட்டு அவர் போன உடனே சிரிச்சுக்கிட்டுல உள்ள போறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பவித்ரா வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. தங்கச்சி ஏதாவது நல்லதா அவ ஏதாவது முடிவெடுத்து மாரியம்மாவை வெளில அனுப்புவா. அறிவி தம்பி, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்களே? என்னண்ணே சொல்லுங்க, நான் போய் ஏன் கோச்சுக்கு போறேன்? பவித்ராமா வர வரைக்கும் நம்ம ஏன் தம்பி காத்துட்டு இருக்கணும்? அவங்க வர்றதுக்குள்ள மாரியம்மாவை வீட்டை விட்டே துரத்திடணும் தம்பி. அது எப்படின்னே முடியும்? தம்பி, நீங்க 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்க, மாரியம்மாவை அடிச்சு விரட்டிடலாம். ஐயோ, மறுபடியும் எதுக்குண்ணே அந்த வீட்டுக்கு வர சொல்றீங்க? அது முடியாதுண்ணே. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? சுபாமா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. நாம எல்லாரும் அந்த வீட்ல சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அந்த பாவி எப்போ அந்த வீட்ல அடி எடுத்து வச்சாலோ, ஆமா வீட்டுக்குள்ள புகுந்தா அழிவு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீட்ல இருக்கிற எல்லாரையுமே வெளியில அனுப்பிச்சிட்டா. ஏமா அந்த ராட்சசிக்கு எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? நாங்க பயப்படலனா விட்டு கொடுக்கறது இல்ல ஒதுங்கி போறது. சேத்து பூசிக்கிட்டு எதிரில வர மாட்டை பார்த்து ஒதுங்கி போறோமே, அந்த மாதிரி. அம்மா, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேம்மா. நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கலாம்மா. பாவம் பெரியம்மா சாப்பாடை கொண்டு போய் ரூம்ல வச்சா சாப்பிடவே மாட்டாங்க. காலையில போய் பார்த்தா தட்டுல சாப்பாடு அப்படியே இருக்கும். பவித்ராமா இருந்திருந்தாங்கன்னா பாட்டியை வற்புறுத்தி சாப்பிட வச்சிருப்பாங்க. இல்லாட்டி சண்டை போட்டாவது ஊட்டி விட்டுருவாங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் தம்பி இருந்தா பாட்டிக்கு தைரியம் சொல்லி சாப்பாடு கொடுக்கலாம். ஏன் பவித்ராமா இடத்துல இருந்து நீங்க ஊட்டி கூட விடலாம். இதை விட தேவன் தம்பி நிலைமை ரொம்ப மோசம். ராத்திரி முழுக்க ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்பவும் பவித்ராமா நினப்பிலேயே இருக்காரு. காலையில காப்பி கொடுத்துட்டு பார்த்தா கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும். தூங்கி இருக்கவே மாட்டாரு. ஒரு பேச்சு துணைக்கு நீங்க எல்லாம் பக்கத்துல இருந்தீங்கன்னா தேவன் தம்பிக்கு கொஞ்சம் தைரியமாவது இருக்கும். நான் அந்த வீட்டில் வேலை செய்யறவனா கூட இருக்கலாம். ஆனா அந்த வீட்டு உப்பு தின்ன வளர்ந்தவம்மா. அந்த வீடு எனக்கு சோறு போட்ட கோயிலுமா. பவித்ராம்மா, பெரியம்மா, தேவன் தம்பி எல்லாம் எனக்கு கடவுள் மாதிரிமா. அந்த கோயிலுக்கும் கடவுளுக்கும் எந்த கொடுமையும் நடந்தக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் உங்களை அந்த வீட்டுக்கு வர சொல்றேன். இந்த வீட்டு வேலை செய்யறவன் இப்படி பேசுறானேன்னு மனசுல வச்சுக்கிறாம தயவு செய்து அந்த கோயிலுக்கு வாங்க தம்பி. ஐயோ அண்ணா, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க போய் கெஞ்சிக்கிட்டு நாங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்றோம். எங்க வீட்டுக்கெல்லாம் போய் யோசிச்செல்லாம் சொல்ல வேண்டாம் அண்ணன், நான் சொல்றேன். நல்ல நாளை பார்த்து நாங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா தாயே, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. இனிமே நிம்மதியா தூங்குவேன். இவகிட்ட பேசணும் தான் வீட்டில் போய் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னேன். இவளே தைரியமா சொல்லிட்டானா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க, சீக்கிரம் வாங்க. அந்த வீட்டுல இருக்க மாரியம்மா பேய அடிச்சு துரத்திடுவோம். சரிண்ணா. சரிங்க தம்பி. வரும். சரி. விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சார், போலீஸ் சார், ரொம்ப தாகமா இருக்கு சார், தண்ணி கொடுங்க சார். சார் ரொம்ப நேரமா தண்ணி கேட்டே இருக்காரு சார். ஹலோ மிஸ்டர், வந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு கிளம்புங்க.
தேவையில்லாம அவனை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. என்ன சார் நீங்க குடிக்க தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யோ, அறிவு இருக்காயா? நான் தான் அவன் விஷயத்தை பேசாதேன்னு சொல்றேன்ல. வீணா பேசி என் கோவத்தை கிளப்பாத. அது சார், யோ, நீ வியாழக்கிழமை சாமிக்கு விரதம் இருக்கிற நாள். யாரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு இருக்கேன். என் விரதத்தை கெடுத்துற. வணக்கம் சார். ஆ சரி, போயிட்டு அப்புறம் வா. ம், ஆ என்னண்ணே அப்புறமா வர சொல்கிறீங்க? நீங்கள் தனியாக நாட்டாமல் நடத்துறீங்களா என்ன? சார், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா டென்ஷன் ஆயிருவீங்க சார். அதனால தான் அந்த ஆள் அனுப்பி வச்சேன். டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னென்ன விஷயம்? வேணாம் சார். சார், இந்த பவித்ரா மேன விஷயத்துல ஏதோ குழு கிடைச்சதா? பேச்சை மாற்றாதீங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். சார், அது ஒரு கேவலமான விஷயம் சார். சொன்னா நீங்களே கோவப்படுவீங்க சார். ஆனால் சொல்லுங்கண்ணே, ஓவராக பில்டப் பண்ணாதீங்க. இந்த ஆள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறான் சார். இவன் பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. ஆ இவன் காலையில வேலைக்கு போன பிறகு இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இந்த ஆளு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவன் வெளியில போயிடறான். என்னண்ணா இது கொடுமையாக இருக்கு? இந்த ஆளு கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கான். பொண்டாட்டிகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா ஆ. தினமும் வர்றவன் கசாப்பு கடையில வேலை செய்யறானா. வீட்டுல புதுசா கத்தி வாங்கி வச்சிருக்கானா. சொன்னா போதும், தலை கை கால்னு தனித்தனியா வெட்டி பார்சல் பண்ணிடுவேன்னு மிரட்டுறதான் சார். என்னால அவங்களை எதுவும் பண்ண முடியல, நீங்க கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க. என்ன இது? நாட்டில் என்னதான் நடக்குதுன்னு தெரியல. சார், இந்த விஷயத்தை விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார், ஒரு பொண்ணு தேவன் சார்ட்ட போன்ல பேசினதா சொன்னீங்கல்ல, அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? அதுதானே இப்போ பிரச்சனையாக இருக்கு. என்ன சார் ஆச்சு? அவ ஃபோன் பேசும்போது ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறான், அதுவும் வேற வேற இடத்துக்கு வந்து. அதாவது ஒரு தடவை பெரிய மால்லேருந்து பேசியிருக்கா, இன்னொரு தடவை நடேசன் பார்க்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கா. பேசி முடிச்சதும் சிம்மை எடுத்துடுறா. வேற வேற இடத்துலேருந்து சிம்மை போட்டு எடுத்து பேசுறதுனால அவளை ட்ரேஸ் அவுட் பண்ணவும் முடியல, அவளோட வீட்டையும் கண்டுபிடிக்க முடியல. சார், உண்மையிலே அவ கிளவரா பண்ணிட்டு இருக்கா சார். இவ சாதாரண கிரிமினல் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல் சார். அதனால தான் பவித்ரா நிஷா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. சார், நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு காவியா மேல தான் சந்தேகமா இருக்கு சார். நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா, உங்க அம்மாவை கடத்தி வச்சிருந்தப்ப பவித்ரா தான் கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டி வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் கோவம். வெளியே நிம்மதியா இருந்தவ ஜெயிலுக்குள்ள நம்மளை அனுப்பிட்டாலேன்னு இன்னொரு பக்கம் கோவம். அவளை வெளியில வர முடியாதபடி குண்டர் சட்டத்துல உள்ள போட்டதுனால உங்க மேல இருக்கிற கோவத்தினால நிஷாவையும் கடத்திருக்கணும். சார், நான் சொன்ன சந்தேகங்களை கூட்டி கழிச்சு பாருங்க, விட கரெக்டா இருக்கும். சார், இன்ஸ்பெக்டர் சார், தாகமா இருக்கு சார், தண்ணி வேணும் சார். ஏய், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், குறுக்க பேசுறியா? மரியாதையா கொஞ்சம் சும்மா இரு. சார், நான் சொன்னது சரியா வருதா? சரியா வரலண்ணா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணா, உங்களுக்கு வந்த சந்தேகம் எனக்கு வந்தது. அதனால தான் ஜெயிலுக்கே போய் விசாரித்தேன். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏதோ பெரிய டான் மாதிரியும் நெட்வொர்க் ஆளுங்கன்னு அதை இதுன்னு என்னனோ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வீணா யார் யாரோ பேச்ச கேட்டு ஏன் மேல சந்தேகப்பட்டு ஏன் பின்னாடியே சுத்தி உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுறாதீங்க மிஸ்டர் பாண்டியன். சார், ஆளுங்க தான் யாரும் வந்து பார்க்கல பேசல. ஒருவேளை செல்போன்ல மத்தவங்கிட்ட டீல் வச்சிருக்கான்ல? இல்லைண்ணே, செல்ஃபோன் அவகிட்ட இல்லை. மற்றவங்ககிட்ட வாங்கி பேசவும் முடியாத அளவுக்கு அவளை தனியாக டீல் பண்ண சொல்லியிருக்கேன். சார், நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்கண்ணே? ஒருவேளை தேவன் சார் ஏதாவது... அண்ணே, முட்டாள்தனமாக பேசாதீங்கண்ணே, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். பவித்ரா தேவனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச புருஷன் பொண்டாட்டினா அன்போட பாசத்தோட காதலோட இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனா நானும் என் பொண்டாட்டி கூட அப்படி இருந்ததில்ல. தேவன் கொஞ்சம் கோவக்காரதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக பொண்டாட்டியே கடத்தி வைக்கிற அளவுக்கு அவர் கொடுமைக்காரர் இல்லை. இங்கே பாருங்கண்ணே, ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். சார், உங்க கோவம் நியாயமான கோவம் தான் சார். நான் சொன்ன விஷயம் அவர் மேல சந்தேகப்பட்டு இல்லை சார். ஒருவேளை தேவன் சார் மேல யாராவது ஆசைப்பட்டு அவர் கிடைக்காதனால
பவித்ராவை அவர்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சு இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்ல சார்? நீங்கள் சொல்கிற விஷயமும் எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சுவேதா இப்போ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா. கண்டிப்பாக அவள் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நானும் சுவேதா கிட்ட பல தடவை பேசி பல ஆங்கில செக் பண்ணி அலசி பார்த்துட்டேன். அவள் இந்த விஷயத்த பண்ணலை. வேற யாரோ தான் பவித்ராவையும் என் பொண்ணையும் கடத்தியிருக்கணும். ஆமாம், அந்த 2 பேர் விஷயம் என்னாச்சு? அதான் சொன்னேனே சார், பிரியா வெளியூர்ல இருக்காங்க. அந்த ஆளு அவன் பேர் கூட நவீன், இன்னைக்கு வரதா சொல்லியிருக்கான். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, விசாரிக்கலாம். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, விசாரிக்கலாம். சார் போன் எடுக்கல சார், ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கல சார். சரி, இன்னைக்கு வரானா பாருங்க. அப்படி வரலன்னா நாளைக்கு இழுத்துட்டு வந்து லாக்கப்ல வைங்க, விசாரிக்கலாம். ஓகே சார். அண்ணா, இன்னும் எதுக்கான இந்த ஆளை உள்ள வச்சிருக்கீங்க? விசாரிச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே? சார், இவன் கூட கூட்டுக்கல்வாணி செஞ்சவன் இன்னும் கிடைக்கல சார். அவன் கிடைச்சது 2 பேர்த்தையும் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரு சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், என்னையா தாகமா இருக்கு சார். ஏயா, அதான் 1 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சேல்ல, இன்னும் தாகாடங்களே உனக்கு? இல்ல சார். அண்ணா, ஒரு பெரிய மண்பானை வாங்கி தண்ணி ஊற்றி வச்சிருங்க. கூலிங்கா குடிச்சாதான் இவன் தாக அடங்கும். அவன் தாகம் அடங்கிறதுக்கு கூல் வாட்டரோ கூல் ட்ரிங்க்ஸோ பத்தாதான் சார். வேற என்ன வேணுமா? கூலா பீர் வேணுமா சார்? பீரா? சார், கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் 1 லிட்டர் ஒரே முடக்கில் குடிச்சது சார். இவன் வயிற்றுக்கு ஒரு பீரெல்லாம் பத்தாது சார். ஒரு பெரிய பெரிய கேஸா வாங்கி கொடுக்கணும் சார். சரிண்ணே, இந்த விஷயத்தை நீங்களே பார்த்துங்க, நான் கிளம்புறேன். சார் போலீஸ் சார், உங்களை தான் கட்டிட்டு இருக்கேன் சார். ரொம்ப தாகமா இருக்கு சார். டேய், நான் சாமிக்கு விரதம் இருக்கேன்டா. திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். உன்னை அடிச்சு என் விரதத்தை கெடுத்துடாதடா. உன் காலில் வேணாலும் உழுவுறேன்டா. என் அழுக உனக்கு சிரிப்பா இருக்காடா. நாளைக்கு வச்சுக்கிறேன்டா உன்னைய. அமாவாசனே, அடடே, வாங்க தம்பி, வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அம்மா பாட்டிங்க உள்ள பெரியம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, இருங்க சரி. இருங்க. என்ன சுபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாப்பா? என் புருஷன் ஒழிச்சு போடுற சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் இந்த வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறத குத்தி காட்டுறா. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உன் புண்ணியத்தினால நல்லா இருக்கேன். எதுக்கு ஏன் புண்ணியம்னு சொல்றீங்க? பவித்ரா புண்ணியத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது ஏன் பவித்ரா புண்ணியத்துலன்னு சொல்லணும்? பெரியம்மா புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். பாட்டிக்கு பவித்ரா தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க புண்ணியம்னு எப்படி சொல்ல முடியும்? யார் புண்ணியத்துல சாப்பிட்டாலும் அவங்களுக்கு துரோகம் பண்ணாம நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். ஆனா யார் அப்படி நல்ல புத்தியோட இருக்காங்க? இங்க சாப்பிடுறது, இன்னொரு வீட்ல போய் கை கழுவுறது, சாப்பிட்ட வீட்டை பத்தி கை கழுவுற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறது. இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றவங்கள ஆண்டவன் தண்டிக்கிறானோ இல்லையோ, ஆனா காலம் கண்டிப்பா தண்டிக்கும். என்ன சுபா, நீ பேசுறது என்ன பேசுற மாதிரி இருக்கு? இத புரிஞ்சுக்க இவ்ளோ நேரம் ஆச்சா? அப்போ நீ என் கூட சண்டை போட தான் வந்திருக்க. சண்டை போடுற புத்தி எனக்கு எப்பவுமே இல்ல. ஆனா வந்த பிரச்சனைக்கு அவ எவ்வளா இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சுபா, என்ன பேச்சு இதெல்லாம்? நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வா. நான் இனிமேதான் ஆரம்பிக்கணும். நான் என் வேலைய வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சாச்சு. வாரு ஆரம்பமாயாச்சு. என்ன மாரியம்மா மேடம், வெள்ளாவில விழுந்த துணி மாதிரி முகம் வெளுத்து போச்சு. அப்ப இருந்த சுபாவுக்கும் இப்ப பேசுற சுபாவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியுது. இதுல என்ன வித்தியாசம்?
இன்னும் போக போக பெரிய வித்தியாசம் எல்லாம் பார்க்க போறீங்க பாருங்க. நல்ல நாக்குக்கு ஒரு வார்த்தை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்ற மாதிரி நாங்க சொன்ன மாதிரியே வெளியே போயிட்டோம். ஆனா சில பேர் இருக்காங்களே, வெளியே போன்னு தெருவுல தள்ளுனா கூட திரும்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்களாம். வெக்கமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம நாட்டாம பண்றாங்க தம்பி. இதெல்லாம் என்ன ஜென்மமோ? ஏய் என்ன கிழவா, நீதான் இவங்கள வர வச்சு என் கூட சண்டை முட்டி விட பாக்குறியா? நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் தான் இவங்கள வர சொன்னேன். இப்ப என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன கோபம் மூஞ்சிக்கு மேல வருது? இனிமே உன் ஜம்பம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. ஆள்லாத வீட்டுல எல்லாத்தையும் சுருட்டிட்டு போலான்னு நினைச்சியா? இனிமேல் நடக்காது. உனக்கு எமே நான் இல்ல, இனிமே சுபாமா தான். இதுக்கு முன்னாடி உன் கூட சண்டை போட்டு பயந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன சுபா இல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் வெளியே தள்ளி கதவை சாத்துற சுபாமா வந்திருக்காங்க. இனிமேல் தான் அவங்கள பார்க்க போற. நல்லா இருக்க வீட்டுல கலகம் பண்ணி சண்டை போட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏ கிழவா, இரு அம்மா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி முதல்ல உன்னை வெளியே துரத்துறேன். ஆமா, நான் கிழவன் தான். நான் கிழவன்னா நீ கிழவி தானே? ஹலோ கிழவி, ஹலோ மாறி கிழவி. இனிமே என்னை பத்தி என்ன பொய் சொன்னாலும் உன்னோட பொய்யை சுக்குநூறா உடைக்கிறதுக்கு தான் இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். இனிமே உன் ஆட்டமெல்லாம் இறங்கு முகம் தான். சுபாமாவோட ஆட்டம் தான் ஏறு முகம். ஏமா சுபாமா, உன் கூட விமல் தம்பி வரலையா? ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான், வருவான். வந்ததும் அவன் யாருன்னு காமிப்பான்.